வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும், பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி அனுப்பக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகட்டும், இந்த பதிவுகளில் கொடுக்கக்கூடிய கருத்துக்களாகட்டும், பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே நல்லது நடக்கணுன்றது தான் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. எந்த காலகட்டமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறது என்ன? நல்லது மட்டும்தான். அப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த பதிவு. முழுமையாக மேஷ ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இதுவரை பார்க்காத, இதுவரைக்கும் நீங்கள் எந்த பதிவுகளிலும் யூடியூப்லேயாகட்டும், ஃபேஸ்புக்லேயாகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் எங்கேயுமே தெரிஞ்சுக்காத சில முக்கிய கணிப்புகள் நம்ம பதிவுகள் மூலமாக கொடுக்கறனால தான் எல்லா நாடுகளிலிருந்துமே நமக்கு ஆதரவு நல்லபடியாக கிடைச்சிட்ருக்கு. எல்லாமே இறைவனுடைய அருள் மற்றும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம், வரக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம், மனசார எல்லாருமே ஏற்றுக்கிட்டீங்க. எல்லாருடைய வீட்டுக்கும் தற்பொழுது வந்துட்டுருக்கு நம்மளுடைய சாம்பிராணி. எல்லாருடைய பூஜை அறையிலுமே இடம் பெற்று விட்டது. பூஜை அறையில் மட்டும் இல்லை, உங்கள் மனசுலையும் இடம் பெற்றுருச்சு அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறது தான் நம்ம மூலிகை சாம்பிராணி கொடுத்ததுக்கான வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். ஐயா, அந்த நல்லதை தேடக்கூடிய ஒரு பழக்கம், நல்லதை வாழ்க்கைக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு தேடலும் எதிர்பார்ப்பும் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் சாம்பிராணி, இந்த மூலிகை சாம்பிராணி, இந்த கந்திர்ச்சி சாம்பிராணி பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது அதன் மீது நம்பிக்கை வைத்து வாங்கி பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய சில நல்ல வைப்ரேஷன், நல்ல மாற்றங்களை உணர்ந்து தொடர்ந்து வாங்குறீங்க பார்த்தீங்களா? இந்த தேடலும் இந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் மனசும் தான் நாளைக்கு உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. இன்றைக்கி கஷ்டங்கள், ப்ராப்ளம் 1008 இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நமக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக நடத்தக்கூடிய சில சோதனைகள் தான் இவை எல்லாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் அதை சரி செய்து கொண்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மூலிகை சாம்பிராணிக்கு 9345397967 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 நாளாயும் ரிப்ளை வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம ரிப்ளை அனுப்பிட்டுருவோம். ஏகப்பட்ட நபர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கனால உடனே நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவோம். எல்லாருக்குமே, நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நம்ம சாம்பிராணி உங்கள் வீடு தேடி வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மேஷராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். ஐயா, மேஷராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றன. கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது, செவ்வாயும் இருக்காங்க. சரிங்களா? இந்த கிரகநிலை மாற்றங்கள் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மாத தொடக்கத்திலேயே சிம்மராசியில் சந்திர பகவானும் இருக்கார். இந்த மாதத்தில் 17ஆம் தேதி சூரியன் கடகராசிக்கு வராரு. கடகராசியில் இருக்கும் புதன் பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். 26ஆம் தேதி சுக்கிர பகவானும் மிதுன ராசிக்கும், 29ஆம் தேதியில் சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் வருகிறார். அந்த வகையில் இவ்வளோ பெரிய இத்தனை கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட இருப்பதால் தான் இந்த ஜூலை மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் பலவிதமான பலன்களை பார்க்க இருக்காங்க. அது என்னங்க பலவிதமான பலன் கேட்டால், ஆல்ரெடி சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதில் இருந்தே மேஷராசிக்காரங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இழந்துட்டாங்கன்றத விட குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க அப்படின்னு கேட்டால், ஐயா, ஒவ்வொரு ராசி அவர்களுடைய பேரிலே, அந்த ராசிக்கான பேர்லேயே அவங்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கும், வெற்றிக்கான ஒரு ஃபார்முலா அடங்கியிருக்கும். சரிங்களா? அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தோம். மீன ராசிக்கும் பார்த்தோம், கும்ப ராசிக்கும் பார்த்தோம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய அந்த மேஷம் என்ற வார்த்தையிலேயே அவங்களுக்கான அடையாளம் இருக்குது. என்னங்க அடையாளம்? மேஷராசிக்காரர்கள் யாருன்றத இந்த பேர்லேயே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, மேஷம் அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல பாருங்கள். மேஷம், இப்போ இந்த மேவை மறைச்சிட்டு பாருங்கள், சந்தோஷம்.
ஆமாம், மேஷத்தில் இந்த மேவை மறைச்சிட்டு சந்தோஷம் அப்படி சந்தோன்னு போட்டிங்கன்னா சந்தோஷம்னு வரும். இதுதான் மேசராசிக்காரர்கள். இவங்க தான் மேசராசிக்காரர்கள். என்னங்க எங்களுக்கு சந்தோஷமே மகிழ்ச்சி இல்லையே, நான் கஷ்டப்பட்டுட்டு கவலையில் தானே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு கஷ்டமும் சோதனையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்த நபர் தான். சந்தோஷத்திற்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நபர் நீங்கள். பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர் நீங்கள். ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். எல்லாத்தையுமே தன்னுடைய எதிர்பார்ப்பின்படி அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நபர் நீங்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் அவங்களுக்கான அடையாளத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது இந்த சந்தோஷத்தை தான். தற்போதைய காலகட்டம் சந்தோஷம் என்பது மிக மிக குறைவாகிட்டே இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. இப்போ 2வது ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் ஜூலை 26ஆம் தேதி வரை ரிஷபராசியில் ஆட்சியாக இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி என்ற சொல்லே மந்திரம் எனும் வாழும் காலகட்டமாக இது இருக்க போகுது. ஆமாம், கணவன் மனைவி பேச்சை கேட்கணும், மனைவி கணவன் பேச்சை கேட்கணும். 2 பேரும் விட்டு கொடுத்து முன்னேற வேண்டிய காலம். இதில் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அலட்சியமாக நினச்சிடாதீங்க. மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்றது இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கணவன் மனைவிக்கு இடையே கணவன் மேஷராசியோ அல்லது மனைவி மேஷராசியோ, இதில் 2 பேர்த்தில் யார் மேஷராசிக்காரங்களாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் தற்பொழுது வாக்குவாதங்களும் சின்னதாக இப்போ தான் ஆரம்பமாகி வந்துட்டே இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? இந்த காலகட்டம் சண்டைகளும் பிரச்சனைகளும் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. வாக்குவாதங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் இதுதான் மைனஸ்ன்னு தெரிய வர்றப்ப அதை நீங்கள் நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஐயா, எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் இருக்க தான் செய்யும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லா காலகட்டமும் தொட்ட இடமெல்லாம் நமக்கு நல்லதாக அமைஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. சில இடங்களில் நம்ம எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், முக்கியமாக திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் தலை தூக்கும். அதை இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுதுன்றப்ப அதை நடக்க விடாமல் பார்த்துக்கிறத புத்திசாலித்தனம். அப்போ கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை தேவை. இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்துட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அன்பாக பாசமாக இருந்துட்டிங்கன்னா, இனி எந்த காலகட்டத்திலையும் உங்களை பிரிக்க முடியாது. எந்த காலகட்டத்திலையும் உங்கள் முன்னேற்றத்தை தடை பண்ணவே முடியாது. கணவன் மனைவி உறவு அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த உறவு. வேறு எந்த உறவு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சரியாக அமையலைனாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாலே போதும். ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமைஞ்சிட்டாலே உலகத்தையே நீங்கள் ஜெயிச்சிடலாம். அது குறிப்பாக மேஷ ராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வாழ்க்கை துணை மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டா போதும். ஆல்ரெடி நீங்கள் மிகப்பெரிய எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அடிமனசுலேருந்தே அந்த ஆசை இருந்துகிட்ருக்கும். அப்போ அது எல்லாருக்கும் கை கொடுத்துருதான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் சில கஷ்டங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு பிறக்கும் பொழுதே ஆடம்பரமான குடும்பத்தில் பிறந்து நல்லபடியான வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கும். சிலருக்கு பாதி வயதுக்கு மேலே, ஒரு 35-40 வயதுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்த அந்த நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறைகள் இருக்குது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாழ்க்கை துணை அமையிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியான வாழ்க்கை துணை அமையாத மேசராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த நேரத்தில் இதை கேட்கறது எவ்வளோ முக்கியம், ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர்கள் பார்த்த விஷயங்கள், அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? அதே போல் பிறரால் வஞ்சிக்கப்பட்டாலும் நல்லா பார்த்துக்கோங்க, பிறரால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். இருந்தால் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவானால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? சின்ன மனக்குழப்பங்கள் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்திலையும் பார்க்கலாம். சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும், சனி பகவான், அதான் நான் சொன்ன ஒவ்வொரு பதிவுலையுமே, சனி பகவான் போல கொடுப்பவர் யாரும் இல்லை.
அவருக்கான விதிகளை ஃபாலோ பண்ணாலே போதும். அவருக்கு எதிரான விதிகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கான விதிகளை ஃபாலோ பண்ணாலும் சில சோதனைகள் கண்டிப்பாக கொடுப்பாரு. எதற்காகனா, சிற்பி எப்படி ஒரு சிலையை வடிவமைக்க அந்த கற்களை செதுக்குவாரோ அந்த போல தான் சனி பகவான் நம் வாழ்க்கையை செதுக்குவார். அதற்காக கொடுக்கக்கூடிய சோதனைகள் தான் ஒவ்வொன்றும். அந்த ஒவ்வொரு சோதனையிலையும் ஒவ்வொரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம், சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் தாக்கத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி தாண்டி கடந்து வந்த நபர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியும். அந்த காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உண்மையின் முடிச்சை அவிழ்த்து விடுவார் சனி பகவான். உங்களுக்கு தெரியும். அப்போ தான் ஒவ்வொரு விஷயம் நடந்து முடிஞ்சு சில நாட்கள் கழித்து யோசிக்கிறப்ப தெரியும், ஓ இந்த விஷயம் இதற்காகத்தான் நடந்தது, இதில் நம்ம இப்படி நடந்திருக்கணும், இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல உண்மைகள் அந்த நேரத்தில் தான் தெரிய வரும். ஆகவே மேசராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியக்கூடிய காலகட்டம். அதே போல் வேலை சார்ந்து எடுத்தோம்னா 17ஆம் தேதி, இந்த மாதத்தில் 17ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் மிதுனராசிக்கு வருவதால் உங்களுடைய வேலையில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள், அக்கம் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களால் சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும். பெரும்பாலும் 3ஆம் நபர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். ஆமாம், உங்ககிட்ட கருத்து கேட்குறேன், உங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன்னு இதுன்னு எது வந்தாலும் ஆளை விடுங்கப்பா, நான் என் வேலையை கொஞ்சம் பார்க்குறேன்னு சொல்லி கொஞ்சம் உங்கள் வேலைக்கான இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்கணும். உடன் வேலை செய்பவர்களிடம் நல்ல நட்பு பாராட்ட வேண்டும். யாருக்கிட்டையும் இந்த நேரத்தில், ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் தலை மேலே ஒரு கல்லை வச்ச மாதிரி கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். யாராவது பேசினாவே ஒரு தலைவலி வர மாதிரி இருக்கும். ஆனால் அதற்காக யாருக்கிட்டையும் கோவப்பட்டோ நிதானம் இல்லாமலையோ வார்த்தைகளை செதறிவிட வேண்டாம், வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இருக்கணும் நிச்சயமாக. அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பும் இருக்குது. யாருன்னா குரு பகவான் கை கொடுப்பார். ஆமாம், குரு பகவான் படிக்கக்கூடிய குழந்தை, மேஷராசியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? அதே போல் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது உங்களுடைய குழந்தை, அதாவது மேஷராசிக்காரர்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் மாறுவாங்க. அவங்களால சில மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு சேரும். சரிங்களா? அதே போல் மேஷராசிக்காரர்கள் வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதற்கான நல்ல செய்திகள் சீக்கிரமே சேர்வதற்கான அமைப்புகளை குரு பகவான் உருவாக்கி தருவார். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இந்த நேரத்தில் ரொம்ப கவனமான விஷயம் என்ன தேவைங்க அப்படின்னு கேட்டால் சிக்கனம் தான் தேவை. சிக்கனமாக இருக்கணும். ஆமாம், மேஷராசிக்காரர்கள் கையில் பணம் வந்துட்டா நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்கன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஆடம்பரமாகவும் செலவு பண்ணி ஒரு கையில் பணம் வந்துட்டாவே டக்குன்னு ஏதோ ஒரு செலவுக்கு உங்கள் மைண்டு போகும். அது உங்கள் பழக்கம், அது அப்படி தான் இருக்கும். அது நான் சொன்னது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அனாவசிய செலவு பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு செலவு தயாராக இருக்கும் உங்கள் கைக்கு பணம் வந்துட்டாவே. சரிங்களா? அப்போ பார்த்தா சிக்கனம் அவசியம். இந்த நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த பயிற்சி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் சில விஷயத்தில் நம்ம கவனமாகவும் இருக்கணும். அந்த வகையில் இந்த மேஷராசிக்காரர்கள் குறிப்பாக சொல்லணும்னா உலக அளவிலேயே பணப்பிரச்சனை இருப்பதால் நம் நாட்டில் கூட பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு டோட்டலாக இந்த சிக்கனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்திலிருந்து கேது விலகி 5ஆம் இடத்திற்கு அமர்ந்திருக்கிறார். ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். சரிங்களா? வயிறு உபாதைகள் ஆல்ரெடி இப்போ நான் சொல்கிற ப்ராப்ளம்லாம் வந்திருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். வயிறு தொடர்பான உபாதைகள், செரிமான ப்ராப்ளம், அதே போல் வாயு பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி கொஞ்சம் குறுகுறுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் கண் தொடர்பான பிரச்சனைகள். அதுதான் இங்கே கண் தொடர்பான பிரச்சனை வந்தாவே இதில் இன்னொரு விஷயமும் ஆட் ஆகும், தூக்கமின்மை. ஆமாம், தூக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க மேஷராசிக்காரங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் அப்படியே இது எப்படி
படிப்படியாக பெருசாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால அதை பெருசு ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்பாடுகள். அதுதான் மாணவர்களை பொறுத்தளவுக்கு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் நாட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம். படிப்புடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை அடிக்கடி தன்னுடைய மனசில் நிலைநிறுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்கணும்னு நினைக்க தோணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, படிச்சுட்டு வர்றதுக்கே சில நேரத்தில் சோம்பல் ஏற்படும். இதை எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய காலம். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு தான் நீங்கள் இறங்கணும். சரிங்களா? அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்பு மாதத்தின் 2ஆம் பகுதியில் இருப்பதால், சரிங்களா, ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே படிப்பில் ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனத்தோடு இருக்கணும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலும் ராகு பகவான் லாபத்திலும் இருப்பதால் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சேரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதே போல் இந்த கர்ப்பிணி பெண்கள், சரிங்களா, இதே ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், இந்த தொழில் செய்பவர்கள், இவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் எடுக்கக்கூடிய உணவுகள், அதே போல் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சரியாக டைமுக்கு எடுத்துக்கணும். மன அழுத்தம் இந்த நேரத்தில் கூடவே கூடாது. ஆனால் அதுதான் இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு. மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன், அதில் தான் மேஷராசிக்காரங்க அவங்களுக்கான அடையாளத்தையே இழந்துட்டுருக்கீங்க. அவங்களுக்கான அடையாளம் சந்தோஷம். எப்போவுமே சந்தோஷமாக இருந்த நபர் நீங்கள். கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி டோட்டலாக மைண்டே நீங்கள் பழைய மாதிரியே இல்லை நீங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் தாக்கமும் ஒரு பக்கம் வந்துருச்சுன்னு நீங்களே மனசில் நினச்சிட்டிங்க. ஐயோ அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் நீ என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு அடி மனசில் நீங்கள் போட்ட அந்த பயமே இப்போ இன்னும் துளிர் விட்டு வளர்ந்து இன்னும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் அங்கே இங்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சி எதையும் மனசில் போட்டுட்டு குழப்பாதீங்க. சரிங்களா? உங்கள் மனம் அடிமனது தெளிவாக இருந்தாலே போதும். மேலே பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே ஒரு சில விஷயத்த நம்ம காதில் போட்டுட்டாவே நம்ம மனசில் அது எண்ணங்களாக உருவாக ஆரம்பிச்சிருது. அப்போ நெகட்டிவான விஷயத்தையோ, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையோ, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையோ நீங்கள் உங்கள் காது கொடுத்து கேட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் நினச்ச அந்த நெகட்டிவான விஷயங்கள் மனதில் காட்சிகளை உருவாக ஆரம்பிச்சிடும். அது உருவாக ஆரம்பிச்சிட்டாவே உங்கள் ஆழ் மனதில் அது பதிய ஆரம்பிச்சிடும். பதிய ஆரம்பிச்சிட்டாவே பிரபஞ்சத்தின் சக்தியால் நீங்கள் எதை ஆழ் மனதில் விதைக்கிறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் இழுத்து கொண்டு உங்கள் லைஃப்பில் சேர்க்கும். அப்போ நீங்கள் படக்கூடிய பயம், குழப்பம், டென்ஷன், இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் உருவாக்கும். அப்போ அதனால தான் அந்த கஷ்டத்தையும் சோதனையும் இழுத்து கொண்டு உங்ககிட்ட கொடுக்குது. அதனால் மேஷராசிக்காரர்கள் சந்தோஷம்தான் உங்களுடைய அடையாளம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக இருக்க அடுத்தடுத்த கட்ட போவீங்க. எங்கெங்க நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரியா எங்கள் லைஃப் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் 1008 வீடியோ பார்த்தாலும் சரி, தினம் எல்லா வீடியோவும் பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும், யார் சொல்கிறதை கேட்டாலும் மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் தான் அதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணணும். நீங்கள் தான் அந்த நல்லதை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். நீங்கள் எனக்கு நடக்காது என் லைஃப் இப்படி தான் சொல்கிற வரைக்கும் அப்போ எப்போ தான் மாறும்? யார் மாற்றுவா? யாரும் இங்கே நம்ம சூழ்நிலையவோ நமக்கான பாதையவோ இங்கே அமைச்சு தரப்போகிறது இல்லை. நாம் தான் அமைச்சுக்கணும். நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். ஆகவே மலை மேல் இருக்கும் முருகன் வழிபாடு. முருகன் வருவார். வாழ்க்கையில் நான் போன பதிவுகளே நான் சொல்லியிருந்தேன் மேஷராசிக்காரர்களுக்கு, ஐயா முருகன் திரும்பிய இடமெல்லாம் முருகன் காட்சி அளிப்பார்னு. இப்போவும் அதுதான் சொல்கிறேன். முருகன் திரும்பிய பக்கமெல்லாம் முருகன் தெரிவார். மலை மேல் இருக்கும் முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தேடி சென்று வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். முருகப்பெருமானுக்கு முடிஞ்சால் பால் காவடி எடுத்து வழிபடுவது இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால் சில விஷயத்தில் நம்ம கவனமாகவும் இருக்கணும். ஆகவே நீங்கள்
இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தெளிவாக இனி வரக்கூடிய காலத்தின் முயற்சிகளை எடுங்க. இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐயா, கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த பேரில் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் நம்ம இந்த ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம். அப்போ இந்த ஒரு முறை நீங்கள் எப்படி லைஃப்பை அமைச்சுக்கிறீங்களோ அதுதான் இந்த வாழ்க்கை முறை. ஆகவே தெளிவான மனநிலையோடு இனி வரக்கூடிய காலத்தில் முன்னேற்றத்தை பாருங்கள். நல்ல ஒரு எதிர்காலத்தில் வாழ்வீங்க. நிச்சயமாக நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பதால் இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு வாழுங்க. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.